ஓம் சாந்தி. அஷ்டரத்னங்களில் ஒருவராக நம்ம வரணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரமாத்மாவினுடைய இதய சிம்மாசனத்தை அடையணும்னா அதற்கான ரகசியம் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பரமாத்மா ஏன் 8 ரத்தினங்களை பற்றி பேசுகிறாரு? ஏன் 8000 கிடையாது, ஏன் 800 கிடையாது, ஆனால் குறிப்பாக ஏன் 8 சொல்கிறாரு? அந்த 8 ரத்தினங்களில் இடம் பெறக்கூடிய ஆத்மாக்களினுடைய சிறப்பம்சம் என்ன? இன்னைக்கு இதை பற்றின ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வைரம் சாதாரணமான கல்லை போல உருவாகாதுங்க. அது மிகுந்த அழுத்தத்தையும் வெப்பத்தையும் கடந்து உருவாகுது. அதே போல தாங்க அஷ்டரத்தினங்கள், அதாவது 8 ரத்தினங்களில் வருபவர்கள் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில் சோதனைகளை வென்று மாயாவினுடைய புயல்களை தாண்டி பாபாவினுடைய நினைவில் நிலைத்திருந்த ஆத்மாக்கள். முதல்ல 8 ரத்தினங்கள் வருவதற்கான தேவையான முதல் குணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது விஷயம் அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. எந்த சூழ்நிலைகள் வேணாலும் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், உடல்நிலை மாறலாம், ஆனால் பாபா மீது இருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் மாறாதுங்க. 8 ரத்தினங்கள் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, பாபா என் கூட இருக்கிறாரு. அவர்களுடைய நம்பிக்கையை எந்த சூழ்நிலையாலையும் அசைக்க முடியாதுங்க. இதுதான் முதலாவது அறிகுறி. ரெண்டாவது, அவங்க மாயாவை பார்த்து பயப்படாத ஒரு நிலையில இருப்பாங்க. அஷ்ட ரத்தினங்கள் வரக்கூடிய ஆத்மாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாயா வந்தா வரட்டுங்க, பாபா என் கூட இருக்காருங்க. அவங்க மாயையை பார்த்து விலகி போக மாட்டாங்க. அவங்க போராடுவாங்க, அவங்க ஜெயிப்பாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே பரமாத்மாவோட நினைவில் நிலைச்சி இருப்பாங்க. பல முறை பாபா சொல்லியிருக்காருங்க, நினைவு தான் எல்லாத்துக்குமே ஆதாரம், எல்லாத்துக்குமே அடிப்படை பரமாத்மாவிலே நினைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதிகமாக பரமாத்மாவை நினைவு செய்வாங்க. அவங்க கிட்ட அதிகமான சக்திகள் இருக்கும். அஷ்டரத்தினங்களில் வரவங்க வெளிப்புற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவங்களோட மனசு எப்பவுமே பாபா கூட இணைஞ்சிருக்கோங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, தேக அபிமானத்தை அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. நான், எனது, என்னுடையது, இந்த 3 வார்த்தைகள் தாங்க ஆத்மாவினுடைய பெரிய எதிரிகளாக இருக்கு. இந்த அஷ்டரத்தினங்களில் வரவங்க இந்த உடலை பயன்படுத்துவாங்க, ஆனால் உடலில் வாழ மாட்டாங்க. அவங்க நான் ஒரு தூய்மையான ஆத்மா, நான் பரமாத்மாவினுடைய குழந்தை, இந்த ஒரு நினைவில் நிலைச்சி இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய சக்திக்கான காரணம். அஞ்சாவது, அவங்களுக்கு சேவை மேலே ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம் இருக்குங்க. அஷ்டரத்தினங்களில் வரவங்க எப்பவுமே பெறுவதற்காக வாழ மாட்டாங்க, அவங்க கொடுக்கறதுக்காக வாழுவாங்க. அமைதியை கொடுப்பாங்க, அன்பை கொடுப்பாங்க, ஊக்கம் உற்சாகத்தை கொடுப்பாங்க, ஞானத்தை பகிர்ந்து கொடுப்பாங்க. அவங்க எப்பவுமே சிந்திக்கிறது மற்றவர்களுக்காக மட்டும்தான் இருக்கும். மற்றவர்களுடைய மனசை ரொம்ப லேசாக்கிடுவாங்க. ஆறாவது, அவங்க கிட்ட ஒரு பணிவுத்தன்மை இருக்கும். எப்படி ஒரு மரம் பழங்களால் நிறைஞ்சிருக்கும் பொழுது அது தாழ்ந்து நிற்குது இல்லைங்களா, அதே போலதான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் பணிவில் தாங்க இருக்கு. இந்த அஷ்டரத்தினங்களில் வருபவங்க ஒருபோதும் நான் பெரியவன் அப்படின்னு அந்த உணர்வில் இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எல்லாமே பாபா பண்ணுறாருங்க, எல்லாமே பரமாத்மா செய்கிறாருங்க, நான் வெறும் ஒரு கருவி தாங்க, இந்த மாதிரி ஒரு உணர்வில் இருப்பாங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா, அவங்க கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடங்குறது ஓரளவுக்கு ஈஸி தாங்க, ஆனால் முடிக்கிறதுல தாங்க பெரிய விஷயமே இருக்குது. சில பேர் மாயை கிட்ட தோற்று போகிறாங்க, சிலர் சோர்வடைகிறாங்க. ஆனால் அஷ்டரத்தினங்கள் கடைசி வரைக்கும் பாபாவினுடைய கையை விட மாட்டாங்க. அதனால தாங்க அவங்க வெற்றி அடைகிறாங்க. இப்போது மறுபடியும் ஒரு கேள்வி நான் கேட்குறேன், அஷ்டரத்தினங்களில் நம்ம வர்றது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? பாபா ஒருபோதும் முடியாத இலக்கை குழந்தைங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். ஆனால் அதற்காக நம்ம தினசரி முயற்சி செய்யணுங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அதிகமான நினைவு, கொஞ்சம் குறைந்த தேக அபிமானம், கொஞ்சம் அதிக அன்பு, கொஞ்சம் அதிக சேவை, கொஞ்சம் அதிக பணிவு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாமே முன்னேற்றிக்கிட்டே போகணுங்க. இப்போ ஒரு நிமிஷம் அமைதியாக அமருங்க. நெற்றியினுடைய நடுவில் நான் ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறேன். நான் ஒரு தூய்மையான ஆத்மா. என்னுடைய எதிரில் என்னுடைய ஆத்ம தந்தை பரமாத்மா இருக்கிறாரு. அவர்தான்
அன்பினுடைய கடலாக இருக்கிறாரு, சக்தியினுடைய கடலா இருக்கிறாரு. என்னுடைய அப்பா என்னை பார்த்து புன்னகைத்து சொல்றாரு, குழந்தையே, நீ அஷ்டரத்தினங்கள்ல வர விரும்புறியா? அதுக்கு நம்ம இதயத்திலிருந்து பாபாவுக்கு பதில் சொல்லுவோம். ஆம் பாபா, என்ன நடந்தாலும் சரி, உங்களுடைய கையை நான் விடமாட்டேன். நான் நிச்சயமா உங்களுடைய விருப்பப்படி அஷ்டரத்னத்தில் ஒரு மணியாக நான் வருவேன். ஏன்னா எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய துணை எப்போவுமே என் கூடவே இருக்கு. அஷ்டரத்னங்களில் ஒரு மணியாக ஆகிறது ஒரு பதவி கிடையாதுங்க, அது ஒரு நிலை, அது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாங்க. அஷ்டரத்னங்கள் பிறக்கிறது இல்லை, அவை உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு யோகமும், ஒவ்வொரு வெற்றியும் உங்களை ஒரு ரத்தினமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. முதலில் பாபாவினுடைய இதய ரத்தினமாக நம்ம ஆகுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.